ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டு ஈட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் சதுர்த்தி வர போகிறதுனால டிஃப்ரெண்ட்டாக எப்பொழுதும் ஒரே மாதிரி கடலைப்பருப்பு, எள், தேங்காய் இதெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி உள்ள ஸ்டஃப் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் உங்களுக்கு 4 டைப் கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது பச்சை கடலை தான் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு நல்லா வறுத்த கடலை கிடச்சாலும் ஓகே தான், நீங்கள் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது பச்சை கடலைங்கிறதுனால நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கடலை நல்லா ஃப்ரை ஆகி வெடித்து இந்த மாதிரி தோல் எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதை தோலை உரித்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா கடலையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக எல்லாமே கொஞ்சமாக தான் போடுறேன். அதனால் இது இப்போது 25 கிராம் தான் இருக்குது. இது இப்போது மிக்சியில் ரொம்ப நைஸாக பவுடர் ஆக்காமல் ஒன்று பாதிமாக உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்தளவு கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்ததுன்னா துருவி சேர்த்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை இந்த கடலையோடு சேர்த்துடலாம். மிக்சியில் ரிவர்ஸில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். பாருங்கள், இந்தளவு மிக்சியில் லைட்டாக ரிவர்ஸில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுட்டேன், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக. இப்போ அடுத்ததாக இதில் 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூன் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த ஸ்டஃபிங் பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு நட்ஸு வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 20 பாதாம் எடுத்திருக்கேன், 20 முந்திரி, 20 பிஸ்தா. இது எல்லாத்தையுமே திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் இதையும் இப்போயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நிலக்கடலை அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாதாம், பிஸ்தா, முந்திரியும் இந்தளவு ஓரளவுக்கு பவுடர் ஆக்கி எடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் துருவி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப தித்திப்பாக இருந்தாலும் திகட்டிடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதையும் ரிவர்ஸில் லைட்டாக ஓட்டி எடுத்துக்கலாம், ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக. அவ்வளோதான். பாருங்கள், இதுவும் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாக இல்லை, ரவை பதத்துக்கும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜு, அதாவது கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி கோதுமை ரவை பதத்துக்கு, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக 3ஆவதாக நம்ம முந்திரி எடுத்துக்க போகிறோம். முந்திரி ஒரு 10 அளவு எடுத்திருக்கேன். இதை இப்போது உள்ளே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி ஒன்று பாதியமாக உடச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா முந்திரியும் சேர்த்து ஒன்று பாதியமாக அப்படி உடச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முந்திரி இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பாக உடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கடிப்பட்டு சாப்பிடும்போது தான் முந்திரியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி இதை தனியாக வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக நான் உங்களுக்கு காட்ட போகிறது டேட்ஸ். அடுத்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சம்பழம் இது இங்கே ரொம்பவே ஃபேமஸுங்க. கல்ஃப் கண்ட்ரியில் ஜென்ரலாகவே பேரிச்சம்பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். உள்ள ரொம்ப சூப்பரான டேட்ஸுங்க இது. இந்த டேட்ஸை இந்த மாதிரி சீடை உள்ளேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் ஒட்டும், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண டேட்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ரஃப்பாக உடச்சி வச்சுருந்த முந்திரி இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இப்போது 5 உருண்டையாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து இந்த உருண்டைகளை தனியாக இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட 3ஆவது ஸ்டஃபிங்கும் சூப்பராக தயாராகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்துருக்கிறது சாக்லேட் ஃபில் பண்ணி ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி டைரி மில்க் ஹேசல்நட்
டெய்ரி மில்க் ஹேசல்நட்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த சாக்லேட்டை இந்த மாதிரி பொடியாக ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்டஃபிங். ஸோ இப்போ நம்ம சாக்லேட், டேட்ஸ், அப்புறம் எல்லா நட்ஸும் மிக்ஸ் ஆன இந்த ஸ்டஃபிங், அடுத்ததாக ஃபைனலாக நிலக்கடலை ஸ்டஃபிங். ஸோ நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாவு தயார் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் இப்போது இதில் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது இடியாப்ப மாவு. நம்ம ஊர்லனா காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே நான் பேக்கெட் தான் வாங்க முடியும், வேறு வழி இல்லை. அதனால் இடியாப்ப மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் லைட்டாக பபிள் வருது, தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக இந்த பபிள் வர ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண இந்த மாவில் நம்ம லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துருக்க இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இடியாப்ப மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்படி ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போது இடியாப்ப மாவு பதத்துக்கு நமக்கு தயாராகிடுச்சு. இங்கே செஞ்சு பார்க்கும்போதே தெரியும் இடியாப்ப மாவு பதம். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை பிடிக்கும்போது நல்லாவே வரும், உடையாமல் வரும். அப்படி உடையிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா லைட்டாக தண்ணி லைட்டாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ உடையாது. இப்போ நம்மளோடது தயாராகிடுச்சு. மாவும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணி உதறி மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு காயாது. அப்படி காஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து கரெக்டாக வராது, உடஞ்சி போயிடும். அதனால் இப்படி ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். கையில் ஒட்டாமல் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்காக. இப்போ இது தனியாக வச்சிடலாம். லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதை இப்போது கையில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக மொத்தமாக தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டினீங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக மொத்தமாக தட்டிட்டு இது இப்போது இப்படி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம டேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, டேட்ஸ் உருண்டை, இதை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே இப்படி ஒன்று சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மோதகம் மாடலில், இது மோதகம் மாடல் சொல்லுவாங்க, மோதகம் சொல்லுவாங்க, அந்த மாடலில் இப்படி பிடிச்சிக்கலாம். ஒரு ஸ்டஃபிங் இப்படி அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது உள்ளே வந்து நான் இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறது நிலக்கடலை பவுடர். இதை போல் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஒரு மாடலில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறது எல்லா நட்ஸும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுதான் இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். கையை திரும்ப லைட்டாக குழியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதே மாதிரி இதையும் 2 பக்கமும் நல்ல கார்னர்ஸ் ரெண்டையும் இப்படி நல்லா சேர்த்து விட்டு ஒட்டி விட்டுடலாம். ஸ்டஃபிங் என்னென்னு தனியாக தெரியறதுக்காக இந்த மாதிரி வெரைட்டி செய்கிறோம். இதில் டேட்ஸ் வச்சுருக்கோம், இதில் பீனட் வச்சுருக்கோம், கடலை வச்சுருக்கோம், இதில் வந்து எல்லா நட்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதுக்கும் லைட்டாக சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருவோம். அப்போ தான் வித்தியாசம் தெரியும் நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக அதே மாதிரி கையை குழியாக வச்சுக்கோங்க. ஃபைனலாக சூப்பரான குழந்தைங்க ஃபேவரட்டான சாக்லேட் ஃபில் பண்ண போகிறோம் உள்ள இந்த ஸ்டஃபிங். அப்போது ஏன்னா இது சாக்லேட் அங்கேயும் உடச்சிருக்கிறதுனால இது வந்து அந்த மாவை ஓட்ட பண்ணிவிடும். அதனால் ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டாக இப்படி வச்சு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு கவர் பண்ணதுக்கப்புறமா இதை 2 கை கொடுத்து உருட்டிடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பால் மாதிரி இதை உருட்டி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 4 வெரைட்டி ஸ்டஃபிங்கோட 4 டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை தான் இட்லி தட்டில் இந்த மாதிரி ஈரம் பண்ணி துணியை நல்லா டைட்டாக புழிஞ்சு உதறி போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கினதுக்கப்புறமா இதை தூக்கி இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி கொதிச்சிட்டு இருக்கிறதுனால அது மேலே தூக்கி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும்.
அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொழுக்கட்டை ரொம்பவே ஹெல்த்தியாக பயங்கரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை கையில் தட்ட வரலனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையில் எண்ணெய் தடவி கூட தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்கெட் பால் வாங்குறீங்கல்ல, அந்த பேக்கெட்டை கூட உள் பக்கத்தில் எண்ணெய் தடவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.